திடீர்னு ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா, குடிக்காத இருந்து ஒரு நபர் திடீர்னு குடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மனசுல எவ்வளவு வலிகள் இருக்கும்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பரம்பரை குடிக்காரனுக்கு நான் சொல்லல. பரம்பரை குடிக்காரன் குடிச்சிட்டு கிடக்கத்தான் செய்வான். புரியுதுங்களா? நான் அவங்களெல்லாம் எதுவும் சொல்லல. பொம்பளைங்க முழுக்க இப்ப நம்மள மாதிரி புருஷன் குடிக்காரனா இருந்து தெருவா திரிஞ்சுக்கிட்டு அவங்க குடிக்கிறதுக்கு நாம சம்பாதிச்சு கொடுத்துட்டு கூத்தியாக்கட்ட போற புருஷனுக்கிட்ட இருக்கிற பொண்ணுங்களை பத்தி நான் சொல்லவே கிடையாது. புரியுதுங்களா? நல்ல குடும்பமா பிள்ளைங்க இப்ப வந்து பிள்ளைங்க குட்டி அவங்க நல்லா இருக்கான். அவன் இத்தனை வருஷம் குடிக்கல, இன்னைக்கு திடீர்னு குடிக்கிறானே, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சிடும். ஏன் ஃப்ரெண்டுங்களோட போய் குடிக்கிறதுக்கு விடுறீங்க? நீ அங்க போய் குடிக்காத, எனக்கு கேவலமா இருக்கு. நீ வீட்டுல வந்து குடினா முடிஞ்சு போச்சு. குடிச்சிட்டு வந்தா நீங்க கண்டுக்காத விட்டீங்கன்னா அவன் இன்னும் மறுபடியும் அவன் அதை கண்டுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கவங்கள தான் சொன்னேன். பரம்பரை குடிக்காரன்னு நான் புத்திமதி சொல்லி திருத்தவே முடியாது. கூத்தியாகட்ட போ, குடியாரனை கூட திருத்தி பிள்ளாங்க. கூத்தியாகட்ட போறவன 7 ஜென்மனை தான் தீர்த்த முடியாது. அது முதல் தெரிஞ்சுங்க. குடிகாரனை கூட ஏதோ மருந்து, இப்பெல்லாம் மருந்து இருக்கு, ஆசிரமம் இருக்கு, கொண்டு போய் விட்டு அவனை கூட மாத்திரலாம். ஆனா கூத்தியாகட்ட போனவனா கூட்டிட்டு வர முடியுமானா? முடியவே முடியாது. உன்னோட வாய்வும் ஆமா ஆமா, என் வாய் அதிகம்தான். என் வாய் அதிகமா இருக்கனால்தான் மொத்த ஆம்பளைங்களையும் சரி கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் கொஞ்சம் வாய் கொஞ்சம் இதா இருந்து போனோன்னு வச்சுங்களேன், கத்திய பதம் பாக்குற மாதிரி அதுக்குன்னே 4 காஜி போய் திரிவானுங்க, பார்த்துட்டு போயிடுவானுங்க. சேலத்து எங்க இருக்கீங்க? உங்க அட்ரஸ் சொல்லுங்க, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சேலத்துல, சேலம் மாவட்டம், லா காலேஜுக்கு பேக் சைட்ல, லா காலேஜுக்கிட்டே தான் நான் இருக்கேன். பக்கத்தாலே தான் அன்னபூர்ணா லா காலேஜ் கொம்பேடிக்கிட்டே தான் இருக்கு. என் ஃபோன் நம்பர் என்னோட யூடியூப்ல இருக்கு. நானும் தான் 10 மாடு வச்சிருக்கேன். பார்க்கிறேன் காரன் பதில் சொல்றேன். 2 பசங்கள் படிக்க வைக்கிறேன். 2 புருஷனும் நான் உழைக்கிறேன். மீனா, உங்க புருஷன் வீட்டுக்காரர்களே அக்கா வணக்கம். அம்பளைக்கு மரியாதை முக்கியம். கண்டிப்பா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ தங்கம். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? நீங்க சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆமா ஆமா, எல்லோருமே தான். இடி சாராயம் எல்லாம் அந்த மாதிரி குடிச்சிட்டு சொன்ன பேச்ச கேட்காத என் வீட்டுல அந்த என் புருஷன் வந்து குத்தியாக்கிட்ட போறேன்னு எனக்கு தெரியாத போய்கிட்டு இருந்தான். கையும் காலமா புட்டிச்சேன், வச்சு வெளுத்தேன். கிளம்பு, நான் இருக்க இடத்துல உனக்கு இருக்க யோகிதையே கிடையாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவளோடய முடிக்கிட்டேன். அப்படியே நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கங்க. உங்க புருஷன் குடிக்கிறாரு, நானா இருந்தேன்னா என்னைக்கு அரளி விதைய அரைச்சி வச்சேன் ஐயர மீன்ல அப்படின்னு அரைச்சு ஊத்தி கொடுத்துட்டேன். போயிட்டு வா ராசா, போயிட்டு வா, சென்று வா ராசா, சென்று வா அப்படின்னு இருப்பேன். வச்சுக்கிட்டு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. உண்மையாலுமே ஒன்று வீட்டுக்கு அடங்கணும், இல்லை ஊருக்கு அடங்கணும். 2க்குமே அடங்காதவன் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. போயிட்டு தங்கன்னு அரளிக்கொட்டைய அரைச்சி வச்சேன் ஐயர மீன்ல. வார்த்தைகளை பார்த்து பேசினால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அக்கா. நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நான் என்ன வரைக்கும் தான் சொல்றேன் தங்கம், உங்களுக்குலாம் நான் எதுவும் சொல்லி தர்றேன்.